பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆராதனை நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம மார்ச் மாசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இந்த 2 மாதங்களா ஏசப்பா நம்மள கண்மணி போல பாதுகாத்து வந்தாங்க. அதுக்கு நம்ம நிச்சயமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளிலும் கூட ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தராங்கன்னு பார்க்கலாம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதே வசனத்த நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Psalms chapter 46 verse 1. God is our refuge and strength and ever-present help in trouble. ஸோ இந்த நாட்கள்ல வந்துட்டு இந்த ஜெனரேஷன் வந்துட்டு அ மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, லைக் நம்ம வந்துட்டு பீப்பிள் கிட்ட வந்து மோஸ்ட்டா வந்துட்டு எல்லா பீப்பிள் கிட்ட தான் வந்து ஹெல்ப்க்காக போறாங்க. தே மே சீக் தியர் பேரண்ட்ஸ், தே மே சீக் த ஹெல்ப் ஆஃப் தியர் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டா இந்த ஜெனரேஷன்ல வந்துட்டு நெறைய எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் தான் வந்து ரொம்ப விரும்புறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இது வேணும்னா டக்குன்னு அவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுட்ட பேசி, அந்த பிரச்சனைய வந்துட்டு எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இன் திஸ் ஜெனரேஷன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து அவங்க வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு அப்புறம். பட் பீப்பிள் வந்துட்டு எப்பவுமே இருக்க மாட்டாங்க. சில பிரச்சனைலாம் வந்து நம்ம தனியா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த நம்ம ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹெல்ப்புக்கு நெறைய பேர் நம்ம கூப்பிடுவோம். பட் அந்த நேரத்துல வந்து யாருமே ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. சில பிரச்சனை வந்துட்டு அந்த மாரி பிரச்சனை நெறைய எல்லாருமே வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாரி நேரத்துல வந்துட்டு வி மே திங்க் தட் எனக்கு யாருமே இல்ல. எனக்கு யார் இருக்கா? இந்த பிரச்சனையில நான் தனியா போவேன் நானு. அந்த நேரத்துல வந்து யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்க மாட்டாங்க. தே மைட் திங்க் தட் அதனால வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல யாருமே இல்லன்றதுலே தவறான முடிவு வந்து நெறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. பட் காட் சேஸ் தட் ஹி இஸ் அன் எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். எவர் பிரசன்ட்னா எப்பவுமே நான் இருப்பேன். நீ எப்ப வேணா என்ன கூப்பிடலாம். நீ ஒரு நைட்டா இருக்கட்டும், மார்னிங்கா இருக்கட்டும், ஆஃப்டர்நூன் எனி டைம், எனிவேர். ஓகே ஒரு பிரச்சனைனா ஜஸ்ட் கண்ண மூடிட்டு, "ஏசப்பா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்." ஜஸ்ட் அந்த ஒரு குட்டி பிரேயர் நீங்க முட்டி போட்டு, கை கூப்பி, கண்ண மூடி தான் ஜெபிக்கணும்லாம் கிடையாது. நீங்க மனசுல நீங்க பிரேயர் பண்றது கூட ஏசப்பா வந்து கேட்பார். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஓடி போய் அழணும்னா, கம் டூ காட். ஹி இஸ் ஆர் ரெஃப்யூஜ். அவர் வந்து உங்களுக்கு அடைக்கலம் குடுப்பார். நீங்க அவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு பலனே இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லாத மாரி நான் இருக்கேன்னா, கம் டூ காட். ஹி வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்த். இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ஏசப்பா வந்து ஸ்ட்ரென்த் குடுப்பாங்க. இந்த வாழ்க்கைய குடுத்தது அவர் தான். அந்த வாழ்க்கையில நல்லபடியா நம்ம ஓடி முடிக்கிறதுக்கு ஏசப்பா தான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் குடுப்பாங்க. ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம் மே பி இன் யுவர் லைஃப். என்ன பிரச்சனை அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனையாவும் இருக்கலாம். யாருமே என் கூட இல்ல அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஹி இஸ் எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். இயேசப்பா வந்து உங்களுக்கு எப்பவுமே இருப்பாங்க. அண்ட் இஸ் அ ரெஃப்யூஜ் அண்ட் அ ஸ்ட்ரென்த். உங்களுக்கு எப்பலாம் யார்ட்டயாவது நம்ம போய் அழணும் அப்படின்னு தோணுதோ, கம் டு ஜீசஸ். யாருமே இல்லன்னு நினைக்காதீங்க. கம் டு காட். ஜஸ்ட் கண்ண மூடுங்க. சப்போஸ் உங்களால அந்த மாரி பண்ண முடியலன்னா, ஜஸ்ட் மனசுக்குள்ள "ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொன்னீங்கன்னா, காட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அண்ட் ஹி வில் டெஃபினெட்லி பி யுவர் ரெஃப்யூஜ் அண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். நான் இந்த நாள்ல நான் ப்ரே பண்றேன். ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை நீங்க குடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாள்ல எத்தனையோ பிரச்சனைகள கடந்து போயிருக்காங்க ஏசப்பா. அந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் குடுங்க ஏசப்பா. நீங்க அவங்களுக்கு ஒரு ரெஃப்யூஜா இருங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எவர் பிரசன்ட் ஹெல்ப்பா இருங்க ஏசப்பா. அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நீங்க அவங்க கூட இருங்க ஏசப்பா. யாரும் வந்துட்டு அவங்க பிரச்சனைகள் மத்தியில எந்த தவறான முடிவுகள் எடுத்துக்க கூடாது ஏசப்பா. நீங்க அவங்க கூட இருந்து நீங்க அவங்கள வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்க அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருங்க. நீங்க அவங்களுக்கு ரெஃப்யூஜா இருங்க ஏசப்பா. நீங்க கூட இருந்து மாதம் முழுவதும் எங்கள கண்மணி போல பாதுகாத்து எங்கள நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.